இப்போ இன்னொன்னு அண்ணனை பத்தி சொல்லணும்னா, இப்ப இருக்கிற சமீப காலத்துல எல்லா கட்சியில இருக்கிறவங்க ஒரு மாதிரி ப்ரெஷரோட சுத்திட்டு இருக்காங்க. இப்ப தேர்தல் வந்தாலே யாரு கூட கூட்டணி வைக்கிறது, இங்க போனா இவ்வளவு சீட்டு கிடைக்குமா, இங்க போனா இவ்வளவு ஓட்டு கிடைக்குமான்னு சொல்லிட்டு ப்ரெஷரோட இருக்காங்க. ஆனா அண்ணனுக்கு அந்த ப்ரெஷரே கிடையாது. ஏன்னா அண்ணன் வந்து யாரு கூட கூட்டணி பேசுற மாதிரியே தெரியல. அண்ணன் வந்து ரொம்ப ஜாலியா சில்லா இருக்காரு. அந்த மாதிரி அண்ணன் வந்து எதையுமே மண்டைக்குள்ள போட்டுக்கிறதே கிடையாது. ஆனா நீங்க இதே மாதிரியே ஜாலியா சந்தோஷமா ஒரு மாதிரி ஃபன் பண்ணிக்கிட்டு ஜாலியாவே இருங்கண்ணா. ஜாலியா குஷியா இருங்க, நீங்க குஷியா ஜாலியா கால் மேல கால் போட்டு அந்த மாதிரி இருங்கண்ணா. இன்னொரு விஷயம், பெரிய விஷயம் என்னன்னா, அண்ணன் வந்து நிம்மதியா சந்தோஷமா இருக்கிற ஒரு இடம்னா நம்ம சினிமா நிகழ்ச்சி மட்டும்தான். இங்க வந்தா மட்டும்தான் அண்ணன் ஒரு மாதிரி ஜாலியா இருக்காரு. இப்ப அண்ணன் வந்து நிறைய நிகழ்ச்சிக்கு வந்துகிட்டு இருக்காரு. இன்னொன்னுனா அண்ணன் வந்து இது வந்து உங்க தாய் வீடுனா, இதுக்கப்புறம் நீங்க வந்து அரசியலுக்கு போயிட்டீங்க, அது அடுத்து தாய் வீட்டுக்கு நீங்க திரும்பி வந்துருக்கண்ணே, திரும்பி சினிமாக்கே வந்திருக்கேன். ஏன்னா அண்ணன் நிறைய கதை வச்சிருக்காரு, புரியுதுங்களா? அதனால அண்ணன் வந்து இங்க சீக்கிரமா வந்துடணும். இன்னொரு விஷயம், அண்ணனுக்கு என்ன கவலை எதனால இல்லை அப்படின்னா, திரள் நிதியா காசு வந்துகிட்டு இருக்கு. மாசம் அண்ணனுக்கு வந்து கரெக்டான இது வந்துகிட்டு இருக்கு. உழைப்ப போடணுங்கிற அவசியம் கிடையாது. வீட்டுல உட்காந்து வீடியோ போட்டா போதும், அண்ணனுக்கு காசு வந்துடும். அதனால பிரச்சனை இல்லைண்ணா. இதே மாதிரி ஜாலியா இருங்க. அண்ணன் நம்ம ஜாலியா பாத்துக்கிட்டே இருப்போம். நன்றி.